தமிழக அரசு சுற்றுப்புற சுகாதாரம், நிலத்தடி நீர் ஆதாரங்கள் ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் எளிதில் மக்காத ஒருமுறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் பயன்படுத்த தடை விதித்துள்ளது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி தொடர்ந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதேபோல் புகையிலை பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. தடை விதிக்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி புகையிலை விற்பனை செய்வதை கண்டறிந்தால் முதல் முறை குற்றத்திற்கு ரூபாய் 25,000, இரண்டாவது முறைக்கு ரூபாய் 50,000, மூன்றாவது முறைக்கு ரூபாய் 1,00,000 என அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தஞ்சை மாநகராட்சி பகுதியில் ஆணையர் கண்ணன் உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் பஸ் நிலையம், புதுக்கோட்டை சாலையில் உள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 100க்கும் மேற்பட்ட கடைகளில் சோதனை செய்து 800 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் பாலித்தீன் பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் பொது இடங்களில் புகைப்பிடித்த பலருக்கு ரூபாய் 1000 அபராதமும் விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக துணி பைகள், காகித பைகள், சணல் பைகள், கண்ணாடி குவளைகள், உலோகத்தால் ஆன குவளைகள், பாக்கு மட்டை தட்டு, மர ஸ்பூன், மூங்கில் பிரஷ், கரும்பு சக்கை தட்டு, கிழங்கு மாவு தட்டு போன்றவற்றை பயன்படுத்துமாறு மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். வணிகர்கள் பிளாஸ்டிக் பைகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதை கண்டறியப்பட்டால் அவற்றை பறிமுதல் செய்வதுடன் அபராதம் விதித்தும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.